இங்கே வந்து நிற்கிறார் அவரெல்லாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பேக் டு சென்னை. எஸ், நம்ம வந்த வேலையும் முடிஞ்சுது, அந்த வேலை முடிஞ்சுது. பேக் டு சென்னை. போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய்கிட்டு போகலான்னு யோசிக்கிறேன். என்ன இடம்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் மக்களே, நான் பைபாஸ் ஏறிக்கிறேன். எஸ், பைபாஸ் ஏரியாச்சு. டுவேர்ட்ஸ் நம்ம ஏற்காடு தான் போக போகிறோம். ஏற்காடு போயிட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு நேருக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, ஒரு தூரம் வந்துட்டோம், அப்படியே போயிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:30 ஆயிடுச்சு. இப்போ சேலம் போகிற பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். உள்ளேருந்தே கண்டினியூ பண்ணியிருப்பேன், பட் உள்ளேருந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருந்தது. ஏன் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா, ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்கு அப்படி இப்படின்றது. எங்கே வந்து நிற்கிறார் அவரெல்லாம். நம்ம மட்டும் 6 அடிக்கில் ஒரு நேரம் உள்ளே பூந்துட்டு இருப்பாரு. நான் பெருந்துறைக்கு முன்னாடி இருக்க டோலில் இருக்கோம் மக்களே. அப்படியே ஃபோனை நோட்டிட்டு வராங்க. ரோட்டில் வண்டி வருதா இல்லைன்னு பார்க்காம. அந்த அண்ணன் பிடிச்சிருக்கோன்னா ஸ்பீடா மீட்டர் தெரிய மாட்டேது மக்கள். நான் கோப்ரோ வந்து இப்படி இருக்கா, ஸ்பீடா மீட்டர் குறித்து பார்த்துக்கலாம். ஃபோனுடைய பார்த்துட்டு மேப் பார்த்துட்டு ஓட்ட முடியல. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. எத்தனை மணிக்கு போய் சார் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் வந்து குழுக்குழு வந்து 2:07க்கு போகணும்னு காமிக்குது. நிறைய ஏற்காடு இருக்காது, முன்னாடியே போயிடலாம். நான் ஸ்டாப் அடிக்க வேண்டியதான். கம்மி தான், ஒரு 20 கிலோமீட்டர் தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இல்லை. ஃபுல்லாக தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பம் பயங்கரமாக இருக்கு. தாத்தா நிக்கவே மாட்டானுங்க, அப்படியே புஷ்ஷுன்னு வர தாத்தா. என்ன சொல்றது? Cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boys. ஹைவேஸ்ல வண்டி ஓட்டுறதாங்க பயங்கரமா இருக்கு. சூப்பராக இருக்கு வண்டி ஓட்டுற. ஹைவேஸ்ல சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு மந்தமாக இருந்தது. ஹைவேஸ் வந்ததில் ஒரு எனர்ஜியே இருக்கு. ஆனால் போக போகாம டீஹைட்ரேட் ஆகாம இருந்தா சரி. இதே வெயில் மெயின்டைன் தான் ஓரளவுக்கு ஓகேயா இருக்குங்க உனக்கு. ஏன்னா அவள் தான் சுத்தமாக முடியாது, டீஹைட்ரேட் ஆகிடும். நிற்கவே மாட்டுறானுங்க. கொஞ்சம் நிற்கவே மாட்டுறாங்க, புஷ்ஷுன்னு வராங்க. என்ன சொல்றது? பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டர் இருக்குது. போக போக ஹீட்டு தெரியுதுங்க நல்லா. ஃபுல்லாக இங்கே பாருங்க, அந்த ஆக்சிடென்டான பஸ்ஸு ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ண வேண்டாங்க, எங்கேயாவது போகலாம். ஒரு 90-97 அந்த ரேஞ்சிலே போகலாம். 100க்குள்ளே அந்த ரேஞ்சிலேயே போகலாம். ஏன்னா நான் நடுவில் அடிக்கடி நிறைய பேர் கிராஸ் பண்ணுறாங்க வேறு. இங்கே அதுவே கொஞ்சம் நிற்க மாட்டுறாங்க.
சடனாக அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க. எங்கேயாச்சும் பரவாயில்லைன்னாங்க. அந்த 2 தாத்தாலாம் இன்னும் மோசமாக பண்ணாங்க. ஏற்காடில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே போய் ஒரு நல்ல ஒரு டீ குடிக்கணும். அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டீ கடை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஏற்காடில். பட் காஃபி நல்லா ஃபேமஸ்ஸு. காஃபி வாங்கி டேஸ்ட் பண்ண வேண்டியதான். எனக்கு காஃபி வந்து நான் அவ்வளோ செலக்டடாக குடிச்சது இல்லைங்க. ஒரு சில இடத்துல மட்டும் தான் குடிச்சிருக்கேன். எடுத்து சடனாக போயிட்டு அங்கே ஒரு கடையில் குடிக்க சொல்ல, பக்கத்தில் ரூம் பக்கத்தில் கடையில் குடிக்க சொல்ல காஃபி சூப்பராக இருந்தது. என்ன பவுடர் யூஸ் பண்ணி கேட்டால் நெஸ்லே ப்ரீமியம் அந்த பவுடர் சொல்கிறாங்க. காஃபி பவுடர் சூப்பருங்க. அந்த ஒரு சில காஃபி குடிச்சா அந்த டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி ரொம்ப எனக்கு அந்த டார்க்காலாம் போட்டு குடிச்சா எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காது பர்சனலி. நான் குடிக்க மாட்டேன். அப்படி மோஸ்ட் டீ லவர் தான். அப்படி காஃபி குடிக்க தந்தாலும் மீடியமாக இருக்கும். அந்த இதுல என்னது காஃபி பவுடர் லைட்டாக போட்டு அப்படி குடிக்கணும். நல்லா ஆற்றி அந்த காஃபி பவுடர் பால் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அப்படி இருந்து குடிக்க பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா சடனாக அப்படியே வந்துட்டே இருக்காரு. லாரிக்காரு